வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. அக்டோபர் மாதத்தினுடைய பலாபலன் 12 ராசிகளுக்கும் உள்ள பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். 1/10/2024 டு 31/10/2020 31 நாட்கள். முதல்ல ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் நம்ம கிரக நகர்வுகள் கோச்சார கிரகங்களுடைய மையப்படுத்தி தான் பலாபலனை பார்க்குறோம். அதனுடைய வரிசையில் இந்த மாதத்தில் கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க, செவ்வாய் பகவான் மிதுனத்திலிருந்து 20/10/2024 அன்று மதியம் 2:02:22 வாக்கில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. பட் அங்கே நீசம் அமைப்பில் வராங்கன்றது தான் நிதர்சனமான கருத்து. சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு 17/10/2024 வியாழக்கிழமை பயிற்சி ஆகிறாங்க. அப்போ துலாத்தில் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் 13/10/2024 அன்னைக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிரன் விருச்சிகத்துக்கு போகிறாங்க. தன்னுடைய பார்வை, தன்னுடைய பாவகத்தை சமசப்த பார்வையால் பார்க்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த புதன் பகவான் கண்ணிலிருந்து துலாத்துக்கும் 10ஆம் தேதி, துலாத்திலேருந்து மறுபடியும் விருச்சிகத்துக்கு 30ஆம் தேதி ஆக 20 டேஸ் துலாத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு விருச்சிகத்துக்கு போகிறாங்க. சனி பகவான் எந்த ஒரு மாற்றமும் இன்றி வக்ரகதியாக கும்பத்தில் இருக்கிறாங்க. ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க. இந்த கிரக சஞ்சாரங்கள் கோச்சார ரீதியாக 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லும்பொழுது உங்களுடைய விஷயம், ஒருத்தவங்க ஏறுமுகமாக இருக்குது, இறங்குமுகமாக இருக்குது, நடக்குது நடக்கலைன்ற மாதிரி நிறைய உட்கருத்துகள் உள்ள வருது. பட் உண்மையான ரீசனபிளான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம பிராணமும் இதனுடைய மையப்படுத்தி தான் உங்களுடைய ஜாதகங்கள் வேலை செய்யும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி என்ன, கோச்சார கிரகங்கள் என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் சுய ஜாதகத்தினுடைய பரிசீலனை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. இப்போ இந்த பொது பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு 60% உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்யும். சிம்மராசி நேயர்களே, இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு புது வாகனம் ஒன்று வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கப் போகிறது. ஆமாம், ஒரு வீடு வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏற்கனவே ஒரு வீடு, பழைய வீடு விற்பனைக்கு வருது, அதை நம்ம வாங்கலாமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை மனசில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தினுடைய சில பரிசீலனைகள் உங்களை டச் ஆகும். அந்த வீடை வாங்குவது விற்பனை தொடர்பான காரணங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். வீடு வாங்குவதற்கு உண்டான சூழல் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். உங்கள் கையில் ஒரு பெரிய பொருளாதாரம் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிற வரைக்குமே இது தனலட்சுமி யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். சகோதர உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வெற்றி மேல் வெற்றி இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் 2ஆம் இடத்துல சூரியன் பயணிக்கிறார். ஆனால் அவங்க ராசியாதிபதி முதல்ல இந்த மாதத்தில் 17ஆம் தேதிக்கு மேலே நீச்சம் அடைகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது கண்டிப்பாக குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. குரு அப்படின்ற ஒரு அந்தஸ்து உள்ளவங்க எல்லாமே, அது சமுதாயத்தில் மூத்தோர்களுடைய ஆசைகள் கிடைக்கும், இப்படி கூட எடுத்துக்கலாம். அரசு சார்ந்த துறைகளில் ஏற்கனவே நான் வீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னா அரசு சார்ந்த மானியம் இப்போது உங்களை தேடி வரும். ஆமாம், 3ஆம் இடத்துல சூரியன் நீசமாக இருந்தாலும் அது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கிறார் என்றதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு கிடையாது. பட் உங்களுடைய சுய மரியாதை இந்த மாதத்தில் காபந்து பண்ணப்படும். கௌரவமாக இருப்பீங்க சார் இந்த மாதத்தில். நீங்கள் எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. அதுவும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணிகள், மூத்த பையன்களுக்கு எல்லாமே கூடுதல் ஒரு அட்வான்டேஜான மரியாதை இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். புத்திரர்களால் கொஞ்சம் சற்று செலவினங்கள் நடவதற்கு உண்டான சூழ்நிலை, அவர்கள் படிப்பு செலவாக இருக்கலாம், சில ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கலாம். பட் பிள்ளைங்க கையில் கொஞ்சம் வண்டி வாகனம் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அவருக்கு கரெக்டாக இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, பட் அவனால் வண்டி ஓட்ட முடியுமா, நெருடலில் ஓட்டுவானா, கொஞ்சம் வேகமாக போகிறானா, அது கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க இந்த மாதத்தில். பிள்ளைகள் என்ன, உங்களுடைய குரு பகவான் இப்போ வக்ரகதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் புத்திரர்களில் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் மாற்றங்கள் ஏற்றமாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த மாதத்தில் நடக்க போகிறது. உங்களுடைய
சிம்ம ராசிக்கு 7th பிளேஸில் 7ஆம் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியாக இருக்கிற வரைக்குமே நீங்கள் வரக்கூடிய ஜாதகங்களை அனலைஸ் பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நல்ல ஒரு திருமண பொருத்தமும் சரியான முறையில் பார்த்துக்கோங்க. பிறந்த தேதி நேரம் எல்லாமே சரியாக இருக்கான்றதை ரீசெக் பண்ணிக்கிட்டு அந்த திருமண பாவகத்தை கையில் எடுங்க. 8ஆம் இடத்துல ராகு பகவான் பயணிக்கிற வரைக்குமே எடுத்த காரியத்தில் எல்லா விஷயத்துலையும் வெற்றி தான். என்ன ஒரு எதிரி வந்தாலும் எதிரி தான் நமக்கு எதிரியே சாதகமாக மாறுவான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். எவ்வளோ பெரிய பெரிய எதிரியாக இருந்தாலும் நம்ம வீழ்த்தி விடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த மாதத்தில் நீங்கள் பயணிக்கலாம். பட்டு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கேஸுகள், வாய்தா பிரச்சனை, படித்தகராறு, நிலப்பிரச்சனை, எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்தாக இருந்தாலும் இந்த ராகு பகவான் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாங்க. அதிலிருந்துலாம் வெளியில் வரதுக்கு உண்டான ரெமடிஸ் உங்களுக்கு கொடுத்துன்னு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதத்தில் ஒன்று வரப்போகிறது. உங்களுடைய உத்தியோக மாற்றங்கள் ஏற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நீண்ட நாட்களாக எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரே இடத்துல நான் வேலை செய்கிறேன், சம்பளமும் உயர்வு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ வக்கரகதியாக இருக்கிறாரு. உங்களுடைய சுய தேவைக்கு இப்போ பாசிட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இந்த மாதத்தினுடைய கடைசியில் பயணிக்கிறதுனால வீடு விற்பது வாங்குவது தொடர்பான வேலைகள் பாசிட்டிவாக அமையும். புதுசாக ஒரு வாகனம் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதத்தில் கட்டாயம் அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். மேலும் இந்த மாதத்தினுடைய சுப செலவுகள், சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான சூழ்நிலை இந்த சிம்ம ராசிக்கு முத்துமாரியம்மனுடைய வழிபாடும் அம்பாள் துர்காவனுடைய வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. வாழ்க 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 வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே பாசிட்டிவ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பலன்கள் நீங்கள் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கீங்க. ஒவ்வொரு மாதத்தும் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்களை வச்சு தான் மையப்படுத்தி தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இது உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இது என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, தன்னுடைய நிலை எப்பொழுது மாறும், தன்னுடைய நிலை மாறுவதற்குண்டான சூழல்களை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்ற ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க 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 வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா.